யாரு? ஆ ஆ, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன். வசுதரா அக்கா உங்களுக்கு சொந்தமா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணுன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். முன்னெல்லாம் ஒருத்தனை பற்றி தெரியணுன்னா அவன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சால் அவனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அவன் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அவன் யார் யார் கூட லிங்க்ல இருக்கிறான், பழகுறான்னு அவனோட சரித்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்னோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கீங்க. என் நம்பரை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் என்ன செய்வேன் நீ எதிர்பார்க்குறேன்? சொன்னா நான் என்ன நல்லா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தம்பி, இப்பவும் எங்க கை தான் ஓங்கி இருக்கு. யார் கை ஓங்கி இருக்கு, யார் கை தாழ்ந்து இருக்குன்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறவன் தோப்பான், தோக்குற மாதிரி இருக்கிறவன் ஜெயிப்பான். நீ காட்டுற நல்ல வழியில் நான் போவேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் வள்ளிக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால நான் உன்னை நம்புறேன். இன்னையிலேருந்து என் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் வரணும். நீ சொல்றது எதுவுமே எனக்கு சரியா படல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, அந்த கார்த்திக்கும் வள்ளியும் சாகுறாங்களோ இல்லையோ நீ செத்துருவ. அத புரிஞ்சுக்கிட்டே யோசனை பண்ணு. என்னத்தா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? கோவம் இல்ல சித்தப்பா, எனக்கு பயங்கர ஆத்திரமா இருக்கு. இந்த கார்த்திக் எப்ப செத்துருக்கணும், இன்னும் நல்ல நடமாடிக்கிட்டு இருக்கான். அக்கா ஏந்தா இந்த சாரு கிட்ட அவனை கொல்ற பொறுப்பை ஒப்படைச்சாங்களோ தெரியல. சாரு என்னதாத்தா சொல்றா? என்னத்த சொல்றது, அன்னைக்கு ராயலசீமால இருந்து 2 ஆளுங்களை வர வச்சா. நான் கூட பரவாயில்லையே, வேற ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாளேன்னு பெருமையா நினைச்சேன். பார்த்தா கார்த்திகா சும்மா அடிச்சிட்டு வர சொல்றா. ஏ ட்ரைலர் காட்டுறாளாமா. ஏத்தா நம்ம சினிமா எடுக்கிறோம். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பொறுத்து பாக்குறேன். என்னால பொறுமையா இருக்க முடியல. ஒரு காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்னா அடுத்தடுத்து மேல போற லெவல்ல யோசிக்கணும். இவ அடுத்தடுத்து கீழே போற மாதிரி யோசிக்கிறான். இப்ப கார்த்திகை கொல்றதுக்கு கருத்து பாண்டிய கூப்பிட போறாளாம். கருத்து பாண்டியா? ஆமா சித்தப்பா. அந்த கருத்து பாண்டி பேச்சு எல்லாம் ஒன்னும் வேலைக்கே ஆகலையாத்தா? தாராளமா பண்ணிக்க. யோசிக்கிறேன். அது இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்தது ஒரு அக்கறையில தான் பேச வந்த மகாலே. இங்க பாரு, நீ மட்டும் முன்னுக்கு வந்தேனா அது எனக்கு தானே பெருமை. நான் முன்னுக்கு வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அட பங்காளி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? வேற எப்படி கேட்க? இங்க பாரு, உன்னை விட எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குயா. பாரியா, இங்க பாரு, நீ பெரிய டைரக்டர் ஆகி ஃபாரின் கார்ல போகத்தான் போற. அதை 2 கண்ணால பார்க்கதான் ஏன் போறேன். அது இந்த நல்லா ஓடுற படத்தை எல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் இருக்கார்ல, அந்த டைரக்டரை வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சு பாராட்டு வராம்ல. இங்க பாரு, கண்டிப்பா உன்னையும் அதே மாதிரி கூப்பிட்டு பேசுவாரியா? அப்ப நான் போயஸ் கார்டன் போற அளவுக்கு சூழ்நிலை வரும்னு சொல்றியா? பின்ன இங்க பாரு, நீ வேணா பாரு, நீ வீடே போயஸ் கார்டன்ல வாங்க போற. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. சரி, பொழப்பெல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேக்குறீங்க? அட என்ன பங்காளி, இப்படி காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டா? என்ன பண்றது, எங்கேயாவது நான் கிளம்பி போனேன்னா எனக்கு முன்னாடி என் கெட்ட நேரம் போய் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாரு, நீங்க வேற எனக்கு வெயிட் பண்றீங்க. வரமாட்டாங்களான்னு நினைச்சேன். நம்ம வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அந்த சாமி ஒவ்வொருத்தவங்களையும் அனுப்பி நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அது யார் வள்ளி? இங்க வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன்ல, அங்க என் கூட படிச்சவங்க ரிட்டையர்ட் தலைமை வாத்தியாரு. அப்படியா? காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்ல, பாசத்துக்கு தான் பஞ்சம். ஒரே மகன், அவங்க குடும்பத்தோட அமெரிக்காவுல இருக்காக. அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன். பதிலுக்கு அவங்க இம்பட்டு பெரிய உதவி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்த ஆஃபரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க,
தண்ணில விழுந்து தத்தளிக்கிறவங்கள தண்ணி 3 தடவை மேல தூக்கி விட்டு அப்புறந்தே மூழ்கடிக்கும்னு சொல்வாங்க. சொல்றத பார்த்தா நமக்கு இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, இது நமக்கு கடைசி சான்ஸ் மாதிரி. இத தவற விடக்கூடாது. எப்படியாவது லைசென்ஸ் எடுக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் வள்ளி. லீகலாக நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிக்கணும். கம்பெனி பேரை ஆஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? என்னங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருங்க. ஏமாப்ல லைசன்ஸ் வாங்கிட்டா எந்த ஆஃபீஸர்ட்டையும் நம்மளுக்கு தொல்லை இருக்காது இல்லையா? அதெல்லாம் வராது மாமா. மாப்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன். கம்பெனிக்கு லைசன்ஸ் வாங்க. சொர்க்கமே டேய் என்னடா இது? ஹேய், who are you man? டேய் அந்த கரும்பு முடிச்ச கண்ணாடியை கழட்டுறா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். Hey Mr. Sivanandi, what are you doing here? டேய் ஒன்னு தான் நான் ரோடோட சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். I am very busy. I am searching for location. ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணுமா? என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கே சேஞ்ச் வேணுமான்னு கேட்குறியா? டேய் நல்ல சேஞ்சுடா இது. இந்த சேஞ்ச் கூட வரலனா அப்புறம் அந்த 50 லட்சத்துக்கு என்னையா மதிப்பு? இங்க பார், நீ எவ்வளவு வேணாலும் பந்தா காட்டு, நான் வேணான்னு சொல்ல. நாங்க செய்ய சொன்ன வேலைய இன்னும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டேய் என்னடா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? மர்டர் பண்றதுல எத்தனையோ விதம் இருக்கு. அதுல ஏன் மேல டவுட் வராம இருக்கிறதுக்கு எந்த மெத்தட்ல பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய கொரியன், ஹாலிவுட், பாலிவுட், ஸ்பானிஷ் எல்லாம் போஜ்புரி வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்ல எல்லா படத்தையும் பார்த்தேன். ஃபைனலா கத்தியால குத்திட்டு அந்த கத்தி ஏதாவது ஏர்ல தூக்கி போடுறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. டேய் இதுக்கு ஏன்டா இத்தனை நாட்டு படம் பார்க்கணும்? சரி, இனிமே நான் உன்னை அப்படி கூப்பிடல. நீ எப்ப கார்த்தியை கொல்ல போற? இங்க பார், நீ என்னதான் எனக்கு பணம் கொடுத்தாலும் எனக்கு வள்ளி மேல இருக்கிற விசுவாசம் கார்த்திக்க கொல்ல விடாம என்ன தடுக்குது. டேய் உன் விசுவாசத்தை நீயே வச்சுக்க. டேய் நான் கொடுத்த பணத்தையாவது திருப்பி கொடுறா. குட் ஜோக்கிங், குட் ஜோக்கிங், குட் ஜோக்கிங். என்னடா பணத்தை கேட்டா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது பணத்தை ரொட்டேஷன்ல விட்டாச்சு. என்னது ரொட்டேஷன்ல விட்டியா? யாருக்கிட்டடா? எங்க வள்ளிக்கிட்டதான். புது படத்துக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவகிட்ட அப்படியே கொடுத்துட்டேன். வள்ளி அதை வட்டிக்கு கொடுத்துருப்பா. ஏறக்குறைய எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வட்டியாவே வரும் போல இருக்கே. டேய் நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? எல்லாம் நல்லா தான் செஞ்சு வச்சிருக்கு. இங்க பார், கடைசியா கேக்குறேன், கார்த்தி நீ கொல்லுவியா மாட்டியா? மாட்டேன். டேய் இத சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா? கார்த்திக்க கொல்ல சொல்லி எங்கிட்டே வந்து சொல்றியே, அப்ப உனக்கு என்ன தைரியம்? பர்த்டேயா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் வள்ளி, நீ பேசின வீடியோ பயங்கரமான ஹிட். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. பாரு. பாத்தியா ஒவ்வொருத்தரும் எப்படி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஒருத்தர் சொல்றாரு, பாரதியார் கண்ட புதுமை பெண் தான் வள்ளி. இன்னொருத்தர், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழையே பெய்யுது. இன்னொருத்தர், மழை பெஞ்சாலும் ரோட்ல தண்ணி தேங்காம நிக்குதுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். மெட்ரோ ரயில் திட்டம் மாதிரி நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ் திட்டம் மிகவும் சிறந்த திட்டம். ஒருத்தர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. நல்லா கேட்டியா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. நான் என்னமோ ஃப்ரெண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்து வள்ளி, மாப்பிள்ள கம்பி நீட்டிட போறாப்ல. அதெல்லாம் இல்ல. என் வீட்டுக்காரர் என்ன உங்கள மாதிரி நினைச்சியலோ? என் வீட்டுக்காரரு என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்ற? போய் பல மணி நேரம் ஆச்சு, போனையும் காணோம் ஒன்னையும் காணோம். நீ அதை ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? பண்ணனே, பெல் அடிக்கிறது எடுக்கவே இல்ல. மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருமா. டிராஃபிக்ல சவுண்டு கேட்காம இருந்திருக்கும். என்னாச்சுமா? ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுதுன்னு. ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பா இருக்கும்னு மாப்பிள்ள சைலண்ட்ல போட்டு இருந்திருப்பாரு.